ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பே ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ புகாய நமக. உலகெங்கும் வாழும் எளிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா 2024 12வது மாதம் டிசம்பர் மாதத்திற்கான தனுசு ராசியினுடைய மாத பலன்களை பார்க்கிறோம், ராசி பலன்களை பார்க்கிறோம். இதுல இந்த மாதம் தனுசு ராசிக்கு கிரகங்கள் எப்படி எப்படி மாறி இருக்கு, பலன்கள் என்னென்ன மாறி இருக்கு அப்படிங்கிறதையும், ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான டிசம்பர் மாதத்திற்கான சுப நாள் அசுப நாள் யோக நாட்கள் அப்படின்னு தனித்தனியா அதையும், உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ராசிக்கு உண்டான தெய்வத்தையும் நட்சத்திரக்கு உண்டான தெய்வத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய மாதங்கள்ல ஒவ்வொரு செய்திகளா கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுக்கலாம் இருக்கோம். அதனால இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்துருக்கிறோம். வாங்க ராசி பலன் பார்க்கலாம். அன்பிற்குரிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் 6ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடத்துல கடன் ருண ரோக சத்ருஸ்தானத்துல போய் வக்கரமாகி இருக்கிறார். அதுவும் 8ஆம் இடத்து அதிபதியான சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் நீங்க ரொம்ப ரொம்ப கடன் வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்ததுங்க. உடல் நலத்துல ரொம்ப அக்கறை வேணும். ஏன்னா 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உடல் நலத்துல அக்கறை வேணும். 6ஆம் இடங்கிறப்ப ஒவ்வொருத்தருடையும் பேசுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசிக்கணும். அப்ப 5ஆம் இடத்தை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான, 2ங்கிறது தனவாக்கு குடும்பம், 3ங்கிறது முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கிறார். அது உங்க ராசிக்கு தனகாரகன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் அடைகிறார். அது ஒரு சிறந்த தனவரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கிறது இன்னொருன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் பூர்வமுடி மித்திரஸ்தானத்திற்கும் அயனசயனம் போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு அவரும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு ஒரு புத்திரஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறந்திருக்கிறதுனால உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்து அதிபதியுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கான மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம், சகோதரருடைய வகையில விரயமாகலாம், மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம். அது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே உங்க ராசியினுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரைக்கும் மறந்திருக்கிறார். அதுக்கு அப்புறம் தான் உங்க ராசிக்கு வர்றார். ஆக 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப புதன் அப்படிங்கிறவர் உங்க ராசிக்கு பாதகாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறது நல்லது அப்படின்னாலும், அவரே ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியா வந்து மறைகிறதுனால தொழில் செய்கிற இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, மற்றவங்க கிட்ட பேசுறப்ப எச்சரிக்கையா பேசிக்கிறது, வாக்கு கொடுத்து மாட்டிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நமக்கு எது எதெல்லாம் தீமையை தருமோ அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப இந்த மாசம் எச்சரிக்கையா இருக்கணும். குழந்தைகளுடைய இதுல மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்காக முயற்சி பண்றவங்க, மருத்துவ செலவு மூலம் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு அதுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஆனா குழந்தைகளால செலவுகள் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்க மருத்துவ கல்வி செலவு, ஒரு சுப செலவுகளை அதிகமாகப்படுத்துறப்ப நம்ம அசுப செலவுகளை குறைக்க முடியும். அதனால நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து செலவுகளை மாத்தி பண்ணிக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். தனகாரகன் நல்லா இருந்தாலும் சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா போகணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி சொல்லியாச்சு. உங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும்
ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லா பாத்துங்க. இதுல சிறந்த ஒரு ரெண்டு அமைப்பு. 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறது இது ஒரு இன்னொரு சிறப்பு. அப்ப இந்த மாதம் தன வரவுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் செலவுகளும் அதிகமா இருக்குது. அதனால செலவுகளை எல்லாம் சுப செலவா மாத்திருங்க. சுப செலவா மாத்துறது அப்படின்னா இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்வி செலவு, திருமண செலவு, இதெல்லாம் சுப செலவு தான். இந்த மாதிரி செலவுகளை உங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த செலவுகளை மாத்திட்டீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான மாதம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமத்துல பாத்தீங்கன்னா 17/12/24 மாலை 6:40 இருந்து 20/12/24 அதிகாலை 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 4, 6, 8, 10, 11, 12, 14, 16, 18, 21, 26, 28, 31. அசுப நாட்கள் டிசம்பர் 5, 7, 9, 19, 24. இந்த நாட்கள்ல நீங்க புதிய முயற்சிகளை கைவிட்டு எப்போது செய்யற வேலையில அதுல வந்து இது பாதிக்காது. யோக நாட்கள் டிசம்பர் 14, 16. இது நம்ம சுப நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல நீங்க எந்த காரியங்களை செஞ்சீங்கனாலும் அன்னைக்கு அது முழு வெற்றி அடையும். இப்போ மூல நட்சத்திரம் பிறந்தவங்க சதய நட்சத்திரத்தன்னைக்கு இறை வழிபாடு செய்வதும், திருக்கோயில்களுக்கு செல்வதும், வீட்டுல சுபகாரியங்கள் வைக்கிறதும் முழுக்க 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 தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஊராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 2, 5, 7, 9, 11, 12, 13, 15, 17, 19, 22, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் டிசம்பர் 6, 8, 10, 20, 25. யோக நாட்கள் 15, 17. இப்போ பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு இறை வழிபாடு செய்வதும், திருக்கோயில்களுக்கு செல்வதும், வீட்டுல சுபகாரியங்கள் செய்வதும் ரொம்ப ரொம்ப தெய்வ அனுகூலத்தை வழங்கும். உத்திராட 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 6, 8, 10, 12, 13, 14, 16, 18, 20, 24, 28, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 7, 9, 11, 21, 26. யோக நாட்கள் டிசம்பர் 16, 18. இப்போ உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு தெய்வ வழிபாடும், திருக்கோயில்களுக்கு செல்வதும், அந்த அன்னைக்கு சுபகாரியங்களை வைப்பதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும், தெய்வ அனுகூலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.